டெபியூ ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கரெக்டான டேலண்ட்டை ஃபைண்ட் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு முறையும் வந்து அதை சக்ஸஸாக கொடுத்துட்ருக்காங்க $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் அண்ட் எம்ஆர்வி என்டர்டைன்மெண்ட். ஸோ $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் ரெப்ரசென்ட் பண்ணி ப்ரொடியூசர் மிஸ்டர் யுவராஜ் கணேசன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் ஒருத்தருக்காக நன்றி சொன்னால் அந்த ஸ்டேஜ் பத்தாது. ஏன்னா என்னை நம்பி நிறைய பேர் எல்லா டைம்லேயும் எனக்கு உதவி இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதாவது ஸ்டேஜில் யாருக்கும் நன்றி சொல்ல நான் மொத்தமாக சொல்லிக்கிறேன். என்னென்னா, அதாவது குட் நைட் வெற்றி பெற்றதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இண்டஸ்ட்ரியில் சொன்னது என்னென்னா, ஒரு சின்ன படம் வெற்றி பெறும்போதும் நிறைய புது இயக்குநர்கள் வருவாங்க, புது தயாரிப்பாளர்கள் வருவாங்க. ஏன்னா கதையை மட்டுமே மையப்படுத்தி பண்ணுற படங்கள் வரும்போதும், கதையை மட்டும் மையப்படுத்தி வர படங்கள் வரும்போதும், அது ஜெயிக்கும் போதும் நிறைய நம்பிக்கை கிடைக்கும். நிறைய புது இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ வர்றது வந்து ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து குட் நைட்டோட வெற்றிக்கு பிறகு நாங்கள் கண்கூடாக பார்க்க முடிஞ்சது. டூரிஸ்ட் ஃபேமிலியோட வெற்றிக்கு பிறகும் நான் சில விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு ஃபீல் குட் படங்கள்னு ஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த படத்துக்கான வணிக ரீதியான வெற்றி என்னவாக இருக்கும்? ஸோ இது ஆர்டிஸ்ட் நம்பி வருவாங்களா? இதை நம்பி டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்களா? ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வருவாங்களான்ற எந்த ஒரு விஷயங்களும் பெருசாக யாரும் எதிர்பார்க்காத போதும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படத்தை உங்களோட குடும்பமாக நினச்சி அந்த படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்த்த பிரசன்ட் மீடியா மற்றும் வந்து மக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன படம் வெற்றி பெறது வந்து இங்கே பெரிய முக்கியம். ஏன்னா இங்கே வந்து நிறைய கதைகளை நம்பி பண்ணுற படங்கள் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி வரத்துக்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பெரிய ஒரு வழியை உருவாக்கி இருக்கின்றதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா போன வருஷம் லப்பர் பந்தோட வெற்றி வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஓகே, நம்ம வந்து கதையை மட்டுமே நம்பி பண்ணும்போதும் நம்பர்ஸுமே வரும். ஏன்னா நாங்கள் நல்ல படம் பண்ணுறது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. நம்பர்ஸும் ரிசல்ட்டும் கையில் இல்லை. ஏன்னா நாங்கள் ரிசல்ட்டை நம்பியோ நம்பர்ஸை நம்பியோ நாங்கள் படங்கள் பண்ணல. ஆக்சுவலி நல்ல படம் தயாரிக்கிறோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வேலை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நல்ல படங்கள் பண்ணுறது மூலமாக நம்பர்ஸும் வரும், மக்கள்கிட்டையும் பெருசாக போய் சேரும். அது இவ்வளோ கலெக்ட் பண்ணுன்றது வந்து நினைக்கும் போதும் அது நடந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அடுத்து வர சிறிய படங்களாக இருக்கட்டும், அடுத்து கதையை நம்பி தயாரிக்கிற தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. அந்த விதத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தை நாங்கள் என்டையராக இந்தியா ஃபுல்லாக நாங்களாக ஓனாக தான் ரிலீஸ் பண்ணோம். ஸோ வந்து நாங்கள் இந்த படத்தை ஓனாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கண்டென்ட் மட்டும்தான் ஒரு காரணமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கண்டென்ட்டை நாங்கள் நம்பினோம். ஸோ நம்பினதுக்கான விஷயங்கள் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு பெட்டர் ரிசல்ட்டை பார்க்க முடியுது. ஸோ கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், நார்த் இந்தியாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஸோ எல்லா ஏரியாலையும் இந்த படம் வந்து பெரிய ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. எல்லாருமே சொன்னாங்க டிக்கெட் டிமாண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதாவது டே 1 வந்து என்ன கலெக்ஷன் பண்ணுச்சோ, நேற்று வந்து 12வது நாள் அதை விட அதிகமான நம்பர் தான் பண்ணியிருக்கு. ஒரு நாள் கூட குறையவே இல்லை. ஏன்னா மக்கள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான். ஏன்னா ஒரு கதையை சார்ந்த படங்களை தயாரிக்கும் போதும் அதுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கணுன்றது வந்து அகைன் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். இந்த நம்பிக்கை வந்து நாங்களும் அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோன்றது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நான் தனியாக வந்து பேச ஆரம்பித்தா எல்லாருக்குமே எல்லா ஸ்டேஜில் இன்னும் ரொம்ப ஃபுல்லாகிடும். ஸோ அதனால் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டூரிசம் டே உங்களோட ஃபேமிலியை நினச்சி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா.